அதனால இது மாற்றல்ல, இது மக்கள் மீது நடத்தப்பட்ட மாற்று. அதனால் மாற்று நிச்சயம் நடைபெறும். அந்த திராவிட எதிர்ப்பு அரசியல், இவங்க பண்ண ஊழல், லஞ்சம், கட்ட பஞ்சாயத்து, கொள்ளை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தது, வேலையில்லாத திண்டாட்டம், கஞ்சா புழக்கம், சாராய புழக்கம், தூய்மை பணியாளர்கள் மீது ஏவிய அடக்குமுறை, சாம்சங் தொழிலாளர்கள் மீது ஏவிய அடக்குமுறை, மணல் கொள்ளை, மலை கொள்ளை, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருந்தா தூக்கி விட்டு எரிச்சிட்டான். அதுக்கு ஒரு வாய்ப்பை சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். சிறகில் நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவரு ஐயா பருத்தி வீரன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அப்ப உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நீக்கம் செய்து மலடாக்கி, ஆடு மாடை மலடாக்குறது மாதிரி மலடாக்கி, சிந்தனையில மலடாக்கி, ஜெர்சி மாடு, ஆமா, சலுகைகளுக்காகவும் இலவசங்களுக்காக இயங்குறது மாதிரி கூட்டமா மாத்திட்டாங்க. இது திட்டமிட்டு செஞ்ச ஒரு இனப்படுகொலையில ஒரு மாதிரி தான். ஜெனசைடுங்கிறது சிங்களம் மாதிரி குண்டு போட்டு, இஸ்ரேல் மாதிரி பாலஸ்தீன மேல குண்டு போட்டு மட்டும் கொண்டதுதான் ஜெனசைடு கிடையாது. இது திட்டமிடப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடு தான் திராவிட கட்சிகள் பண்ணிட்டு இருக்குது, தேசிய கட்சிகள் பண்ணிட்டு இருக்குது. அதில் மிகச்சிறந்த ஒரு அடியாளா தான் இப்ப விஜய் அவங்க இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. ஐயா, நீங்க இந்த விடயங்களை இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும் போது நான் ஒரு குறுக்க வேற ஒரு கேள்வி நான் வைக்கணும்ப்பா. எப்படின்னாக்கா, நான் இந்த தேர்தல் இடத்துக்கு வந்துடுறேன். நீங்க உங்களுடைய அந்த இடதுசாரிகளுடைய தோல்வியை பத்தி சொன்னீங்க. ஆனா தேர்தல் இடத்துக்கு நான் வந்தேன். தேர்தல் முடிவுகளை பத்தி, இந்த தேர்தல் முடிவுல தேர்தலுக்கு முன்னாலேயே விஜய்க்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி இந்த திராவிட கட்சிகள், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய பரப்புரையை பண்ணி ஒரு பெரிய அளவுல பண்ணாங்க. அந்த இடத்துல நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது, இந்த திமுகவோட இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தேமுதிகவோ மற்றவர்களோ இவர்கள் ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து, பாமகவின் அன்புமணியின் கட்சி இவர்கள் ஆதரவு தெரிவித்தாலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் வந்துடுது. இப்ப இவங்க இந்த விஜய் பிஜேபி வந்துடும் சொல்லி ஒரு பரப்புரைகளை பண்ணாங்க. சீமான் அவர்களையும் கூட அது மாதிரி பண்ணித்தான் பெரிய அளவுல இருட்டடிப்பு பண்ணாங்க அவருடைய வளர்ச்சிய. அப்ப இப்ப ஆதரவு கொடுத்தாக்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்களா? யாரு? இந்த விடுதலை சிறுத்தை அவர் தானே சனாதனம் உள்ள இல்ல, விஜய் தான் அவருடைய கொள்கை எதிரியாக பிஜேபின்னு சொன்னாரு, மௌனிச்சிட்டாரு. இல்ல, அதைத்தான் சொல்றேன். கொள்கை எதிரியா பிஜேபியை டிக்ளேர் பண்ணாரு. அந்த அடிப்படையில் நாங்க ஆதரவு தெரிவிக்கலாம். ரொம்ப எளிதா சொல்லுவோம். இப்ப எளிதா சொல்லிடுவாங்க, ரொம்ப எளிதா அழகா சொல்லுவாங்க. பாருங்க என்ன எத்தனை இடத்துல இப்பவும் சனாதனம் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அதைத்தான் சொல்லுவாங்க. சனாதனம் மீண்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அவர் மாநில உரிமையை காப்பதற்காக எங்களுக்கு வாக்குறுதிகள் தந்திருக்கின்றாரு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட தான் அவரை நாங்க அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. இது எதற்காக சொல்ல வரேன்னா, ஏற்பட்ட ஏமாற்று வேலை இது. அதனாலதான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த இப்ப முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில எங்களுக்கு ஏன்டா பணம் கொடுக்கலன்னு மக்கள் போய் போராடி இருக்கிறாங்க, முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி வீட்டை போய் எனக்கு ஏன்டா பணம் கொடுக்கல அப்படின்னு. ஐயா, அந்த இடத்துல நான் குறிக்கிறேன், நீங்க சொல்ல வந்ததை தொடர்ந்து சொல்லுங்க. தாவேக்காவும் கூட பணம் கொடுத்திருக்கு, பல இடங்கள்ல பணம் கொடுத்திருக்காங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்ல. கீழ்வேலூர் தொகுதியில கம்யூனிஸ்ட் பணம் கொடுத்திருக்காங்க, கந்தராவட்ட தொகுதியில கம்யூனிஸ்ட் பணம். எவ்வளவு பெரிய கேவலம். ஆமா, அதனால பணம் கொடுக்காமலும் பல இடங்கள்ல தாவேக்கா வெற்றி பெற்று இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பணம் கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு பஸ்ஸுக்கே போக வழி இல்லாத ஆட்கள் எல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. காரைக்குடியில் பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. சொல்றேன். அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப என்னன்னா, இதுதான் உங்களுக்கு ஊடகங்கள் ஊதி பெருக்கப்பட்ட இந்த கதாநாயக பிம்பத்தை உங்களுக்கான ரட்சகன் வந்திருக்கின்றார் அப்படின்னு எல்லாம் போனதோட நம்பிட்டாங்க. இந்த திராவிட எதிர்ப்பு அரசியல், இவங்க பண்ண ஊழல், லஞ்சம், கட்ட பஞ்சாயத்து, கொள்ளை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தது, வேலையில்லாத திண்டாட்டம், கஞ்சா புழக்கம், சாராய புழக்கம், தூய்மை பணியாளர்கள் மீது ஏவிய அடக்குமுறை, சாம்சங் தொழிலாளர்கள் மீது ஏவிய அடக்குமுறை, மணல் கொள்ளை, மலை கொள்ளை, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா தூக்கி விட்டு எரிஞ்சிட்டான். அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏன்னா அது சீமான் என்பது ஒரு நீண்டகால செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவருடைய கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இம்மிடியட்ல ஒரு மாற்றம்,
உடனே ஐஸ்கிரீம் உடனே கையிலேயே ரெடிமேடா ஐஸ்கிரீம் அப்படிங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரியாக நினைச்சிட்டாங்க. இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ரெவல்யூஷன், உடனடி புரட்சி அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு தீர்வு வந்து விஜய்ங்கிறது மாதிரி எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டு அவர் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கின்றார் தான் என்னுடைய பார்வையாக, சிறகின் பார்வையாக இதுல நான் முன்வைக்கிறேன். ஐயா, இவங்களுடைய ஆட்சி இது பிறரை நம்பி உரையாடல போயிட்டு இருக்குது. பிறரை நம்பி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நீண்ட காலம் நீடிக்குமா? இல்ல, அதுக்கு அதைத்தான் நான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல கேள்விதான். அது வந்து இது வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி, இப்ப அதிமுகவை உடைச்சு விஜயோட இணைத்து ஒரு மந்திரி சபையை அமைச்சாலும் சரி, இல்ல காங்கிரஸ் இப்படியான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களுடைய ஆதரவை பெற்று அமைச்சரவை அமைச்சாலும் சரி, என்னை பொறுத்தளவுல ஒரு வருஷம் 1.5 வருஷம் தாங்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டா எடுத்துக்கிட்டு போற அளவிற்கான லீடர்ஷிப் குவாலிட்டி, அரசியல் ஞானம், தொலைநோக்கு பார்வை, நீண்டகால செயல் திட்டம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இவர். வெறும் முதலமைச்சர் கனவோட மட்டும். இதுல 2வது இடத்துல யாரு இருப்பாங்க? ஒருவேளை விஜய் அவங்க 2வது இடத்துல அது எல்லாமே வந்து 2வது இடம் 3வது இடம் அப்படின்னு சொல்லி இவங்க வேணா பேசிக்கலாமே தவிர, இவங்களை ஆப்ரேட் பண்ற கார்பரேட் முதலாளிகளும் இவங்களை இயக்குறவர் தான் முதலிடம். அவர் தான் முதலமைச்சர். அதனால அது வந்து இந்த மாற்றம் என்பதுங்கிறது வந்து திராவிட கட்சிகளுக்கு தோற்கடித்தது வந்து ஒரு மகிழ்ச்சி என்றாலும், அந்த மாவோ சொல்வது போல வெற்றிடத்தை காற்று நிரப்பும்னு சொல்லுவார். அந்த காற்று நல்ல காற்று இல்லையேங்கிறது தான் நமக்கு வருத்தம். அந்த காற்று வந்து நல்ல காற்றாக இல்லையே அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தம். இன்றைக்கு உலகையே மாற்றி தன் சிந்தனையால், தத்துவத்தால் மாற்றி போட்ட பேராசன் மார்க்ஸோட பிறந்த நாள் இன்னைக்கு மே 5. இந்த பிறந்த நாளில் ஒரு கவலைக்குரிய ஒரு இல்ல கவலை என்ன, கவலைக்குரியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லக்கண்ணு தோத்திருக்கிறாரு இந்த தேர்தல் களத்துல நின்று. பெருந்தலைவர் காமராஜர் தோத்திருக்கிறாரு, கக்கன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படி எண்ணற்ற தூய்மையான நேர்மையான மனிதர்களும் தோற்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அது வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இது வந்து ஒரு தற்காலிக தடை தான். இது தோல்வியில் ஒரு தற்காலிக ஒரு நெடுந்தூர ஓட்டத்துல வந்து ஒரு கல் எரடி விட்டாக்க கால் நகத்தை பெற்றுருச்சுன்னா அந்த நகத்தை மருந்து போட்டு முதலுதவி செஞ்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த பயணத்தை தொடருவோம்ல. அது மாதிரி அவர் ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, ஒரு தேசிய இனத்தின் தன்னுரிமை போராட்டம், ஒரு தேசிய இனம் இறையாண்மை மிக்க இடத்தை போய்க்கு நகர்வதற்கான ஒரு வேலை திட்டத்தோட ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து அது வந்து இது வந்து நெடுந்துர ஓட்டம். அது வந்து அதனால அது உடனே வந்து இந்த மாதிரியான தடைகள்லாம் நிறைய வரும், எல்லாம் வரும். கடந்த 15 ஆண்டுகளாக அவர் வந்து பல தடைகளை தாண்டி போயிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள். நான் அதை பற்றி கேட்பதை விட இன்னொரு கேள்வியை உங்களிடம் இறுதியாக கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த இப்படி பலருடைய, அதாவது நீங்கள் கூறுவது போல இந்த கார்பரேட்டுகளுடைய பின்னணியில ஆட்சியில் அமைந்தாலும் கூட இந்த விஜய் அவர்களுக்கு ஒரு உங்களுடைய பார்வையில் இவர் எதிர்காலத்தில், ஏனென்றால் இது முக்கியமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கின்றேன், தமிழ் தேசிய சிந்தனையை பற்றியோ இல்ல தமிழ் தேசியத்திற்கான, அதாவது உலகத்தமிழ் ஈழ மக்களுக்காகவோ அவர் எதையுமே வந்து தேர்தலின் போது எதையுமே சொல்லல. அவர் அப்படி சொல்லாம இருக்கிறதுனால இனிமையாவது அதை பத்தி பேசுவாரா? உங்களுடைய பார்வையில என்ன இருக்கு? அது ஒண்ணு. 2வது, அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய வேதனையே வந்து சாராய கடை, கஞ்சா, மது, மற்ற மாத்திரைகள், இதெல்லாம் வந்து நிறைய புழங்குச்சு. நிறைய மக்கள், பல குடும்பங்கள், பெண்கள் தாலியாரத்துக்கு திரிகிறாங்க. இதெல்லாம் மாத்துவாருங்கிற ஒரு பார்வை உங்கள்கிட்ட இருக்கா? இல்ல, நான் தான் சொல்றேங்க, அவர் வந்து இப்பதான் வந்து அரசியலுக்கு புதுசு, அரசியல் அனுபவம் இல்லை, நீண்ட ஒரு அமைப்பை கட்டி நீண்ட நெடுங்காலமாக மக்கள் மத்தியில் வேலை செஞ்சிருக்கிறோம். அப்படி எதுவுமே எந்த அனுபவமும் இல்லாதவர். அவரை தான் சொன்னேன், திட்டமிட்டு அவர் இறக்கப்பட்டவருடைய அவரை இயக்கி கொண்டு இருக்கிறவருடைய நோக்கத்தை தான் இவர் செயல்படுத்துகின்ற ஒரு கருவியாக இருப்பாரே தவிர ஒரு மாற்றத்திற்கான மனிதராக இவர் இருக்க போறதில்லை. அதனாலதான் நான் சொல்ல வந்து காரல் மார்க்ஸை நான் நினைவுபடுத்தியதற்கு காரணம், இன்றைக்கு மார்ச் 5 ஐயா பேராசன் மார்க்ஸ் பிறந்த நாள் என்று இந்த நிலை மாறாது என்பதை தவிர இந்த உலகம் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பதுதான், மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால
இது வந்து மாற்றல்ல, இது மக்கள் மீது நடத்தப்பட்ட மாற்று. அதனால் மாற்று நிச்சயம் நடைபெறும். அந்த மாற்றம் வந்து உடனே நடைபெறாது. ஏன்னா வந்து ஒரு ஆட்சி மாற்றம் என்பது வந்து ஆட்சி மாற்றம் தான். அது வந்து இது நடந்ததுக்காக ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் சரி, அது காட்சி மாற்றம் எதுவாக இருந்தாலும் அமைப்பு மாற்றம். நாம சொல்றது அமைப்பு மாற்றம், சமூக மாற்றம். இவங்க ஆட்சி மாற்றத்தை பத்திட்டு பாத்தீங்களா, மாற்று மாற்று அப்படின்னு எல்லாரும் நம்ம வந்து சொல்றாங்க. திராவிட இயக்க அதை தோல்வி அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். இது மாற்ற என்றால் ஆட்சி மாற்றம் என்பது மாற்றல்ல, அமைப்பு மாற்றம். அமைப்பு மாற்றம் என்பது சமூகத்தோடு தொடர்புடையது, சமூக மாற்றம். அப்ப கீழே இருந்து மேல வரை மாறுறது, புரட்டி போடுவது, ஒரு சமூகத்தை புரட்டி போடுவது, அதுதான் புரட்சி. அதனால் வந்து இது நீங்க சொன்ன மாதிரி திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு கார்பரேட்டுகளுடைய ஆட்சி நடக்க போகுது. நீங்க நான் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பா உங்க எதிர்காலத்துல உங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதுங்கிறத நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களுடைய இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையில என்ன நடக்க போகுது? இந்த இல்ல, நான் தான் சொல்லிட்டேன், 1.5 வருஷத்திலே ஆட்சியை முடிஞ்சு போயிடுங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னா என்ன நடக்க போகுது? இங்க ஆடு நடக்கும், மாடு நடக்கும், குதிரை நடக்கும், மனுஷன் நடப்பாங்க, எல்லாம் நடப்பாங்க, அவ்வளவுதான் நடக்கும். பாக்கி எதுவும் நடக்க போறது கிடையாது. நான் தான் சொல்றேன், ஆட்சி மாற்றம் நடந்திருக்கின்றது, ஆள் மாற்றம் நடந்திருக்கின்றது. அமைப்பு மாற்றமோ சமூக மாற்றமோ நடைபெறாத பொழுது நீங்கள் வந்து விஜய் கையில போயிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாற்றம் என்பது இது அல்ல. அந்த மாற்றம் வந்து நீண்டகால வேலை திட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படுவது, மக்களை புரட்சிக்கு தயார்படுத்துறது. மாபெரும் அக்டோபர் புரட்சியும் மாபெரும் நவம்பர் புரட்சியும் ரஷ்யாவில் உடனே நடந்துருச்சா என்ன? இல்ல, நீண்ட மாசைதன் தலைமையில் நடத்தப்பட்ட நீண்ட பயணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயணம் வந்து ஒரு லாங் மார்ச் வந்து சீனத்தில் நடந்தது. அதன் அடிப்படையில் 1949 மக்கள் சீன குடியரசு என்று மாவோவின் தலைமையில் மலர்ந்தது. அது மாதிரியான ஒரு நீண்ட நெடிய மாற்றத்திற்கான வேலை அங்கே நடந்திருக்குது அல்ல. அதனால வந்து உண்மையான மாற்றம் நிச்சயம் தமிழ்நாட்டில் நடக்கும். அதற்கு கொஞ்ச நாள் நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய பார்வையாக இந்த உரையாடல நான் முன்வைக்கிறேன். நன்றிங்க. நிறைய கேள்விகளுக்கு நீங்க தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சிறகு நேயர்களுக்கும் நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த காட்சிகள் எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்ட்டு. அதுவரை நாம் விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி. நீங்களும் சிறையில் இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.